ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் ஹெல்த்தி ராகி எடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 ஆனியனை ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் முருங்கைக்கீரையை வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டுக்கிட்டேன். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கார்லிக் வேணும்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் ஆப்ஷனல் தான். ஸோ ஆஃப்டர் தட் சால்ட்டு தேவையான அளவு. தென் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரை ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். டீப் ஃப்ரை பண்ண வேணாம். ஸோ அதுக்கப்புறம் கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ராகி ஃப்ளாரை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் மாவுக்கு ஏற்ற சால்ட் ஒரு பிஞ்ச் நான் போட்டுக்கிட்டேன். தென் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண கீரையை மாவோடு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கீரையை நான் கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கையில் இல்லை. பிகாஸ் கீரை ஹீட்டாக இருக்கும், அந்த ரீசனுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிக்சிங்கில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது கையிலையே மாவை பிசைஞ்சிக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கணும். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஒரு பிளேட் எடுத்து அதில் ரவுண்ட் ஷேப்பில் நான் மாவை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் அண்ட் டயட்டில் இருக்கிறவங்க இந்த அடையை எடுத்துக்கலாம். ஸோ ஹெல்த்தி அண்ட் ஈஸி மெத்தட் மட்டும்தான். நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கூட இந்த அடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நான் எல்லா மாவையும் உருண்டை ஷேப்பு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போது கேஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். தவா ஹீட் ஆனதும் அதில் இப்போது நான் உருட்டி வச்சுருக்க மாவை தவாவில் ஈக்குவல் ஷேப்புக்கு நீங்கள் மாவை தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் அடையை சுற்றி நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஸோ லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அடை ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடையை அகெயின் நம்ம திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராகி அடை சுட சுட ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.